உறவுகளும் சார்புகளும் அலகு பயிற்சி ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூனிட் எக்ஸசைஸ். கணக்கு 3. f of x is equal to square root of x minus 1 x greater than or equal to 1 எனில் f of x is equal to 4 x is less than 1 எனில். இப்படி ஒரு சார்பை கொடுத்துட்டு சில மதிப்புகளை கேட்டிருக்காங்க. f of 0 என்ன, f of 3 என்ன, f of a plus 1 என்ன. இங்க a இன் மதிப்பு 0 விட பெருசா இருக்குனா a is greater than or equal to 0 ஆகியவற்றை காண்க. வினாவை புரிதல், மதிப்புகளை குறித்தல், கணக்கீடு செய்தல், மதிப்பு காணல், விடை பகிர்தல். இதுதான் ப்ரொசீஜர். f of x க்கு 2 மதிப்புகள் இருக்கு. x greater than or equal to 1னா root of x minus 1, x less than 1னா 4. இப்ப நம்பர் லைன் வரைகிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். 1க்கு கீழேனா 4 வரணும். அதாவது 1க்கு இடப்பக்கம் ஃபுல்லா f of x இன் மதிப்பு 4. 1க்கு வலப்பக்கம் ஃபுல்லா f of x இன் மதிப்பு root x minus 1. இதை ஞாபகம் வச்சுக்கோ. f of 0 என்ன வரும்? f of 0னா 1க்கு கீழே இருக்கா, இடது பக்கம், அப்ப 4ன்னு வரும். ஏன்னா x இன் மதிப்பு 0 1ஐ விட சிறியது. f of 3 இது எங்க இருக்கு? 1ஐ விட பெருசா இருக்கு. சோ root x minus 1 தான் யூஸ் பண்ணணும். root 3 minus 1 root 2. இங்க a is greater than or equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. so f of a plus 1 அப்படின்னா 1ஐ விட பெரியதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா 1 அங்க ஆல்ரெடி இருக்கு. aயும் 0வை விட பெருசு, 0வாவும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது எப்படி எழுதலாம்? root x minus 1 தான் நம்ம இங்க பயன்படுத்த முடியும். so root x minus 1னா xக்கு பதிலா a plus 1 இருக்கு. so a plus 1 minus 1 மைனஸ் 1ம் பிளஸ் 1ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா a மட்டும் தான் மிச்சம். இதுதான் நமக்கு கிடைக்க பெறும் விடை. a is greater than or equal to 0, அதாவது 0வோட பெருசு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. a is equal to 0.5 என கொண்டால் a plus 1 என்ன கிடைக்கும்? 1 plus 0.5 1.5 கிடைச்சிரும். 1ஐ விட பெருசாயிரும். அப்ப root x minus 1 தான் நம்ம பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வருவோம். அதனாலதான் நம்ம அதை பயன்படுத்தி இருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 4வது வினா. A is a set of elements 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 மற்றும் 17 என்க. மற்றும் f என்ற சார்பானது a இலிருந்து இயல் எண்களுக்கான தொடர்பு. இந்த சார்பானது f of n is equal to n இன் அதிகபட்ச பகா காரணி where n belongs to a என வரையறுக்கப்பட்டால் f இன் வரிசை ஜோடிகளின் கணத்தை எழுதுக மற்றும் f இன் வீச்சகத்தை காண்க. வினாவை புரிதல், மதிப்புகளை குறித்தல், அட்டவணை அமைத்தல், கணக்கீடு செய்தல், மதிப்பு காணல், விடை பகிர்தல். இதுதான் ப்ரொசீஜர். கொடுக்கப்பட்டவை என்ன? கணம் a கொடுக்கப்பட்டிருக்கு. சார்பு என்ன? f என்பது a இலிருந்து இயல் எண்களுக்கு கனெக்ட் ஆகுது. a to n, f of n equal to n. இதுல அதிகபட்ச பகா காரணி வரணும். அதாவது கணம் a இல் உள்ள உறுப்புகளில் n belongs to a அதிகபட்ச பகா காரணி காண வேண்டும். இப்ப எண்கள் எடுத்துக்குவோம். எண்ணுக்கு என்னென்ன மதிப்புகள் எடுக்கலாம்? 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. இதுதான் a இல இருக்கக்கூடியது. எண்ணின் காரணிகள் என்ன? 9 காரணிகள் என்ன? 1, 3, 9. அதே மாதிரி 10 காரணிகள் 1, 2, 5, 10. 11 காரணிகள் 1, 11. 12 காரணிகள் 1, 2, 3, 4, 6, 12. 13 காரணிகள் 1, 13. 14 1, 2, 7, 14. 15க்கு 1, 3, 5, 15. 16க்கு 1, 2, 4, 8, 16. 17க்கு 1, 17. பகா காரணிகளை தனியா அட்டவணைப்படுத்தணும்னா 9 பகா காரணி 3, 10 பகா காரணிகள் 2,5, 11க்கு 11, 12க்கு 2, 3, 13க்கு 13, 14க்கு 2, 7, 15க்கு 3, 5, 16க்கு 2, 17க்கு 17. இதுல பெரியது எது?
ஒரு பகா காரணி தான் இருக்குன்னா பெரிய காரணியும் அதுதான். அப்ப அதிகபட்ச பகா காரணியை அங்க தூக்கி போட்டுடலாம். 2 காரணிகள் இருக்குன்னா அதுல பெரியது, இத அதிகபட்ச பகா காரணியா அந்த பக்கம் தள்ளியாச்சு. இப்ப வரிசை ஜோடிகள் முதல் காலத்தையும் 4வது காலத்தையும் ஜோடி பண்ணிருங்க. 9,3, 10,5, 11,11, 12,3, 13,13, 14,7, 15,5, 16,2, 17,17. இதுதான் F என்ற சார்பின் வரிசை ஜோடிகள். அப்ப F இன் வீச்சகம் என்ன? 4வது காலத்துல இருக்கக்கூடிய எண்கள் தான் வீச்சகம். இப்ப வீச்சகத்தை எழுதுங்க. 2, 3, 5, 7, 11, 13 மற்றும் 17 ஆகிய உறுப்புகளை உள்ளடக்கிய கணம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?